அண்ணனாகப்பட்ட மாயக்கண்ண வந்திருக்கும். என்னமா நினைச்சு என்ன ஆச்சு? என்னமா ஆச்சு? என்ன நினைச்சு? என்ன அண்ணனை பாக்கல கூட்டி கொடுத்தான். இல்லமா அம்மா உங்களுக்கு என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஏமா ஆமா ஆமா யா முண்டா கை சொல்றது. ஏய் நீ அஜினா வாங்கி போடு. நீட்ட புடிடா. இல்லமா சாவு போய் மாமா சொல்றது அம்மா இங்க வா. சூப்பரா வரா. மாமா மாமா ஏய் யார கூடுடா? அம்மா பிண்ட என் தங்கையாகப்பட்டவருக்கு ஆபத்துன்னு சொன்னேன். தங்கு துவாவரு நேரம் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். என்னமா ஆச்சு? உனக்கு என்ன விஷயம் நடந்துச்சு? யார கூடுங்க? யாரு கூடுல? உனக்கு என்ன நடந்துச்சு சொல்லுமா? அண்ணா யாருன்னே தெரியல. ஒரு சோசியக்கார சரிமா கிளியாகப்பட்டதை கொண்டு வந்தா. சரி அந்த கிளிமா ஆசைப்பட்டு ஒரு இரவு மட்டும் நான் எடுத்து கொள்கிறேன், காலையில உனக்கு கொடுக்கறேன் அப்படின்னு கிளிமா ஆசைப்பட்டு கிளித்தான் வாங்கினேன். சரிமா அப்படி கிளிய கொஞ்சம் போது ராஜாகப்பட்ட வந்துட்டான். அம்மா கிழித்த விடுந்தியா? அம்மா என் தங்கச்சிக்கு பாவலப்படிக்கு ஆபத்துன்னு சொல்லி அக்கடமா வந்து நின்னா. யாரோ ஒரு குறவனாக போல கிளிய வைத்தோம். அந்த கிளியை என் நெஞ்சி மேல படக்க சொல்லக்குள்ள அங்கங்க முத்தம் கொடுக்குது. என்னிடத்து சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டான். அம்மா ஆமா அந்த கிளி யாருன்னு தெரியுமா? யாரு தெரியாதவங்க யாருங்க? அதான் கைய முடியுமா? இருமா இருமா ஏய் ஆமா ஆமா முத்தம் முத்தம் கடலை கடிப்போமா? யாரு இல்ல அம்மா இந்த முகத்தை பாருமா. அம்மா அம்மா இந்த முகத்தை பாரு. 12 அழகு படித்த 11 வயது படித்த பாண்டவரில் நடுப்பிறந்த ஆளாள மண்ணா அர்ஜுனன் வந்திருக்கிறாரு. அவரு போய் பாரு அவன் நாடகத்தான் கடை கழிக்கல உண்மையான கடை கழிச்சுட்டான் பாரு. அம்மா ஆமா கட்டி அணைச்சி மொத்தத்தை கொடுத்துட்டானே. என் பவள கொடி இருக்கு மேல யாரு திருமணம் செய்வாங்க? என்ன பண்ண போறாங்க? என் தங்கச்சிக்கு இந்த அர்ஜுனாகப்பட்டவனுக்கு உன்னை எதுவுமே நடக்கல. பொண்ணுனா என்னன்னு தெரியாது, யாரும் ஏழு எடுத்து கூட பாக்குதில்ல. அதனால ஆளாளப்பட்ட அர்ஜுனை கிடைச்சிருக்கான். உன்னை யாரு இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. இவனை விட்டாலும் உனக்கு வழி இல்ல. அதனால சீக்கிரமா காந்திர திருமணம் செஞ்சுக்காங்கம்மா. புடிமா அர்ஜுனா போய் எந்த பொண்ணு தொடர்ல பாக்கணும்னு சொல்றான். அம்மா நான் இது வரைக்கும் எந்த பொண்ணு கண்ணுலயும் பார்த்தது. ஆமா ஆமா காதாரும் கேட்டதில்ல. ஆமா ஆமா எனக்கு கல்யாணம் பண்ணிக்க. இது வரைக்கும் ஆம்பளைங்களையே பவள நாட்டியம் பார்த்தது இல்ல. சரி ஆம்பளை குரல கேட்டது இல்ல. அதனால முதல் முறையா ஒரு ஆம்பளை வந்து எம்மால ஆசைப்பட்டா. அழகு மன்னமா 12 அழகு 11 நாமதம். அதனால எனக்கு அவரு மேல ஆசை ஆசை இருக்குதுல்ல. அவரே கிளம்பி வச்சுது. அப்படியா? ஆமா ஏன்னா என் மக புரிஞ்சுக்கிட்டா. போடு போடு போடு. ஆமா ஆமா சாந்தேவ திருமணம் செஞ்சீங்க. ஆமா திருமணம் பண்ணிட்டுங்க. ஆமா நாம வந்து பவளம் இருக்கிறதுக்கு இப்ப பவள நாட்டையே உரிமையா கல்யாணம் பண்ணிட்டு யாரும் கல்யாணம் பண்ணிட்டு யாரோ ஒரு பெண்ணாகப்பட்டது பொண்டாட்டி அல்லிராணி குரல் கேட்குது. என்ன பண்ண மாமா அர்ஜுனா மாமா அர்ஜுனா அல்லிராணி குரல் கல்யாணம் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போறோம் வீட்டுக்கு. சரிமா சரி சொல்லிவிட்டு போனது தர்மராஜன் அந்த அர்த்தங்களை போய் பார்க்கலாம்.
முடிச்சாப்பா நீ 3 மணிக்கு முடிச்ச நீங்க என்ன பம்பர எப்பமா வந்தா தெரியலையே. என் தங்க வந்திருக்கல அம்மா எப்பமா வந்தா அழியணும் என் தங்க என்ன தங்க கிடைச்சு போயிட்டு இருக்கிற கருப்பாயிட்டு இருக்கிற என் தங்க அப்படியே ஆப்பிள் மாதிரி இருந்தா எவ்வளவு அழகா இருந்தா என்னமா ஆமா என்னமா இவ்வளவு தூரம் வந்திருக்கிற நீ இருக்கிறன்னா அர்ஜுனார் இங்கே தான் இருக்கணும். அம்மா எங்க அர்ஜுனன் நாங்க எதுக்கு வந்தங்க உன் மகனாகப்பட்ட புலேந்திரனுக்கு பவளத்தேர ஓட்டுவேன் 3 திங்களுக்குள்ள இல்லன்னா அர்ஜுனுக்கு அள்ளிக்கு பிறந்த நானு புலேந்திரன் இல்ல அப்படி சபதம் விட்டான்ல என் தங்கச்சி பையனுக்கு சபதத்தை நிறைவேற்றணும் நேரா வனமா வனகிறது கை கால நோவோட வனமா கிடந்தது சரி வந்து அடிச்சது அண்ணா அண்ணா நல்லா இருக்கியா? என் புருஷனே தேடி நான் வந்துகிட்டு இருக்கேன். யாரு சுமத்திரியா யாரும் தப்பிச்சுக்கலையா? ஐயோ நீயா ஆமாமா நீ என்ன வந்துருக்க அண்ணா நான் தானே உன் தங்கச்சி ஆமா சுபத்ரா எனக்கு ஒண்ணுமே தெரியல கையை ஓட காடு ஓட திடீர்னு வந்து நிக்கிறீங்களே அங்க பவள என் புருஷன் போன ஆளே வரணும்னு சொல்லிவிட்டு உன்னமே வரல அதான் அள்ளிராணி மகனாகப்பட்ட அதாவது பவளத்தேரி கேட்டால பவள பெருக்க வந்துங்க பவளம் பெருக்க நானும் அர்ஜுன வந்தோடனே பவளத்தவே வாங்கிட்டீங்க மழையே நமக்கு தான் மழையே நமக்கு தான் பவளமே வாங்கி போட்டீங்களா? பவளமே வாங்கிட்டுமா எங்க அவன் எங்க போயிட்டான்? அது ஒண்ணு இல்ல பவளம் பெருக்க வந்தாங்களா பவளம் பெருக்கி விட்டு அப்படியே பவள கொடி பெருக்கிட்டு அண்ணா எங்கனா என் புருஷன்? ஏமா நான் பவளம் பெருக்கிட்டு இங்கேதான் இருந்தேன் நீ மூடுறா தங்கா. அக்கா ஏதோ திருட்டு வேலை பண்றாங்க. நான் போய் சுத்தி பார்க்கலாம் வாடி. நான் புருஷன் எல்லாம் இருக்கிறேன். ஐயோ மாமா ஐயோ மாமா ஐயோ மாமா அப்படி ஏத்து விட்டுருவேன். எங்கடி என்னடி சொன்ன? உன் புருஷனா? நான் போட்டுண்டி உன் புருஷனா? இப்பதானே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணறப்ப எங்கடி வந்தீங்க? என் புருஷன் தாலி கட்டுனதுங்க பாரு. எங்கடி உன் புருஷன் தாலி கட்டினா? தாலி கட்டுனதா? தாலி காட்டு. தாலி கட்ட மோதிரம் தான் போடுவீங்க. மோதிரம் போட்டுக்கீங்களா? ஆமா அடி கூடாது. ஏடி மானம் கட்டவளே, நான் அழகு சுப்பத்தரன் நானும் இருக்கிறேன். எங்க அக்கா இருக்கிறா? அள்ளிராணி இருக்கிறா. ஏண்டி சொன்னா இல்லையா? அவன் கூத்தியா புள்ளாய அவன் போனா பிடிச்சிருவா அப்படி நான் சொன்னா இல்லையா? முன்னாடி ஓலோன்னு கத்துற. கருவாயா என்ன சொன்ன? கல்யாணம் என்ன சொன்ன? இது வரைக்கும் எந்த பொம்பளையும் பார்த்ததில்ல. அவளை கூட உன்ன மட்டும் தான் நான் காதலிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? யாரையும் பார்த்ததில்ல. எப்பா சொன்ன யாரும் வந்து பொம்பளைக்கு வர்றாங்க? தக்காளி கருவாயா நான் உன் கூட பிறந்த தங்கச்சி தான். தங்கச்சி தான் நான் உன் கூட பிறந்த தங்கச்சி தான். தங்கச்சியா தான் இருக்கா இருக்கா இவனை விடு. நம்ம கரவனை பிடிச்சுக்க.
நான் உன் கூட பிறந்த தங்கச்சி தான். தங்கச்சி தான். ஆமா. என் புருஷனுக்கு ஒரு 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 பொம்பளைய ரெடி பண்ணி விட்டுல. ஆமா. உன் கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு மாப்பிள்ளைய நீ ரெடி பண்ணி விட வேண்டியது. ஐயோ தங்கா ஒண்ணு பொம்பளை ஆம்பளை ஆயிரம் பண்ணலாம். பொம்பளை தப்பணும். ஆம்பளை ஆயிரம் தப்பு பண்ணாவா பொம்பளை எந்த தப்பு பண்ணக்கூடாது. தங்கச்சி என்ன ஆகுது? இப்போ எங்கடா அந்த மாதிரி? ஆமா. ஐயோ என் புருஷன் எங்கேயும் போக மாட்டான். நல்லவன் இருந்தானே. இதுக்கு பூரா ஆணி வேற நீ தண்டாடி வருவாயா? ஆமா ஆணி வேறு சொல்றியே. அண்ணி அடிக்குமா? ஆமா. அக்கா நீ கொஞ்சம் ஆமா தங்க என் பாசத்து மலைய உன் புருஷனை நீ எதுக்கு அனுப்புன? எதுக்கு அனுப்புன? பவளத்தேருக்கு அனுப்புன. பவளத்தேரு அனுப்புன. ஆமா. பவளத்தேரு மேல ஆசை பண்ணது இவன் மகம் பெரிய அர்ஜுனுக்கு அள்ளிக்கு நான் புளியாதுல 3 திங்களை வந்து தேர் ஓட்டணும்னு சொல்லிட்டு வந்தான். அப்படி வரும்போது நேர நான் என்ன பண்ணுவேன்? இதுக்கு ஆசைப்பட்டனா அனுபவத்தை என்ன வந்து கால் விழுது. மாமா ஐயோ மாமா பவளங்கிற இடத்த காமி மாமா உன்னை விட்டா யாரும் இல்ல. என் மகன் சவாலை கட்டிக்கிறான். வீட்டுக்கு தேர் ஓட்டுறது கால் விடணும். சரி பவளம் பெருக்க போனுங்க. சரி அங்க பவளம் பெருக்கிட்டு வந்து பவள தேர் வாங்கி என்ன பண்ண பாருங்க. இந்த பவள நாட்டு உரிமை பண்ணிட்டா எப்படி ஆயிடா? ஒரு பவளமா வாங்கிட்டு போறதோட அந்த பவள நாட்டை உன் வசத்தில் படி எப்படி இருக்கும்? எத்தனை பவள தேர்தல் ஓட்டலாம் வீதியில? அந்த பவள நாட்டுக்கு சொந்தக்காரையும் புடிச்சு கொடுத்துருக்கேன். பவளம் வேணும்னா பவள நாட்டுக்காரையும் புடிச்சு கொடுத்துட்டேன். எனக்கு புடவை வேணும். அப்ப என்ன புடவைக்காரனை புடிச்சு கொடுத்துருவியா? பெண் புத்தி பின் புத்தினுவாங்க. இவங்க 3 பேரு சேர்ந்து நம்மளே அடிச்சிட்டாங்க. நான் சொல்ற மாதிரி கேளு. அதனால இப்ப என்ன பண்ணனா இந்த 3 பொண்ணு வேணாச்சுன்னா உனக்கு வேற பொண்ணு நான் காமிக்கிறேன்னு சொல்றேன். நீ என் பின்னாடி வர அப்ப பாரு தன்னால 3 பேர் வந்து கால் விழுவாங்க. தங்க என் பாசத்தின் மலர 3 பேர் வாங்க. தங்க எப்ப என்ன அண்ணனை கூட பார்க்காத அகமானம் பத்தி இப்படி பேசுறீங்களா? இதுக்கு மேல அர்ஜுனா ஆமா அர்ஜுனா இந்த 3 பொண்ணு நமக்கு தேவையில்ல. வேற பொண்ணு காமிக்கிறோம். வாடா அர்ஜுனா. என்னிடத்திலே தப்பித்து கொண்டு ஓடுவீங்க. அடுத்தவங்கிட்ட பொண்ணு மறுபடியும் கொண்டாடி கல்வி இப்படி பேசுறீங்களாமா? என்ன சொல்றேன்? ஏமா கோபத்தை பொறுத்து பக்கோட பொண்ணு வச்சுட்டு போக முடியும். எப்படி கடவுளும் என் மகனுக்கு பவளம் தேர வேண்டும், பவளம் கொண்டு வா என்று சொன்ன அல்லவா? உண்மைதான். என்ன செய்தார்? பவளத்தையே கொண்டாந்து அப்ப இருக்கிற தங்கச்சி மாதிரி கூட்டி கொடுத்ததெல்லாம் போதாது. கூட்டு மாதிரி பையா உன்னமா கூட்டி கொடுக்க போறேன். வேணுமானவா? நீதான் புத்த கிளம்ப அர்ஜுனுக்கு வேணுமானவா? அர்ஜுன் வேணுமானவா? நடக்கவே வேணுமானவா? அவ யாருன்னே தெரியல. அவளே நீ சொன்ன உடனே எங்களுக்கு கோவம் வந்து அதனால அடிச்சு விட்டேன். 3 பேருமே வேணாம். நான் நோர்த்தி கட்டி வைக்கணும்னு கூட்டி போறிய பொறுத்து உளுந்த மாதிரி நினைச்சு. ஆமா நல்லா உழுவுல கால நல்லா உழுவு நல்லா உழுவு. ஆமா 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 நடிக்கிற என்ன எங்க அக்கா இருக்குள்ளே யாரு? எங்க அக்கா இருக்குள்ளே நீ என்ன அடிக்க வரியா? உட்கார்ந்த பெரியா இதோ பவளமாகப்பட்டதே நமக்கு உரிமையாச்சு.
அதனால நம்ம பவளத்தேர் உன் பையன் சபாலிட்ட மாதிரி விடிஞ்சா பவளத்தேர் ஓட்டணும். அதனால நம்ம இந்த 10ஓட 11 இவ்வளவு வச்சுக்காங்க, கல்யாணம் பண்ணுவீங்க. அல்லவா? ஏதோ தவறு செய்து விட்டாய். இப்பொழுது முன்னே மன்னிக்கின்றேன். இறந்தாலும் ஒரு பெண்ணாகப்பட்டவர் திருமணம் செய்து விட்டார், காதல திருமணம். ஆமா, அவளை நான் தங்கை என்று ஏற்றுக்கொள்கின்றோம். சரி தங்கா, அவளை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏதோ நானும் ஏத்துக்க முடியும். ஏத்துக்கலாம். இவனுக்கு ஏசுவா வந்துருக்கணும் பாக்க. உன் பேர் என்னடி? என் பேரோ பவளக்கொடி. பவளக்கொடி. சாராம்ப தேசத்தை ஆண்டக்கூடிய என் பேரோ பவளக்கொடிக்கா. சேரம்ப தேசத்தை ஆண்டக்கூடிய என் பேரோ பவளக்கொடி. ஓஹோ, ஆகட்டும். இதோ திருமணம் செய்து கொள்ளுங்க. அப்படியா? திருமணம் செய்தாய திருமணமாக திருமணம் செய்தாய. இப்ப கல்யாணம் செஞ்சுட்டுங்க, உன் மகனாகப்பட்ட புலேந்திரன் ஆசைப்பட்ட பிரகாரம் எவ்வளவு பவளம் தேர்தலும் ஓட்டிக்கலாம். அதுக்கு மேல அதான் உன் மகனாக மன்னவா, தேவி, அக்கா, என் மகனுக்கு பவளம் தேர் வேண்டும். உன் நாட்டில் தான் இருக்கின்றது பவளம். அந்த பவளத்தை தந்தையானா அந்த பவள தேராக ஆக்கி என் மகன் வீதி விழா விடுவான். இந்த அள்ளியகப்பட்டவ எனக்கு இப்பொழுது அக்கா வைக்கிட்டா. சரி, அதனால என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய பவளத்தை வைத்து உன் மகனாகப்பட்ட புளியந்தர தேர் ஓட்டிட்டு கொடுக்க. ஆகட்டும். அழகு புலேந்திரா, புதுசா சின்னாய் ஏக்கா நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம். பச்சடி சீக்கிரம் வைக்கிறது. ஆகட்டும். அந்த பவளத்தை தப்பா அப்படி தெரிகிற பவளத்தை பையன் ஓட்டி மகனே, இடமானே உடம்பு இப்படி அழிஞ்சு போச்சு. மகனே, நீ எனக்கு அப்ப ஏப்பா இல்ல எனக்கு பெற்றதுதான் பெத்த அன்னையில எங்க போன எவகிட்ட போன மகனே, நீ இந்த கேள்வி கேட்கலாமா? அம்மா தான் கேட்கறாங்கன்னா நீ இந்த கேள்வி கேட்கலாம். ஏப்பா ஏழு விட்டு ஒட்டி கேட்டு அப்படியே கொண்டே விட்டப்பா. அது மாதிரி எங்க அம்மா கொண்டு போனப்பா. எங்கம்மா நலம்? பவளத்தை குடிக்கிறேன். நான் குடிக்கிறேன். யார் நாட்டுல? பவளத்தை நீ ஓட்டிக்கிறா. இதோ நீ 3 திங்கள் வைத்து கெடுவாகப்பட்டது இன்றோட முடிக்கிறது. அதாவது அள்ளிக்கும் அர்ஜுனுக்கு பிறகு புலேந்திரன் இல்லை என்று சவால விட்ட அதே மாதிரி 3 திங்களுக்குள்ள அதாவது பவளத்தேரே கொண்டு வந்துருச்சு. உன் வீரத்தோடு திறமையோடு இதே வீதியில ஓட்டுப்பா. ஓட்டேன் ஓட்டாங்கல்ல அவங்களையும் ஒரு கை போட்டு வரேன். மகனே, நான் அண்ணியே புலேந்திர மாமன்னா, இதோ விளையாட்டாகப்படுது வெளியாகி விட்டது. விளையாட்டு வாக்குல 3 திங்களுக்குள்ள பவளத்தேரை ஓட்டுற சொன்ன நிச்சயமாக அந்த அர்ஜுனுக்கும் அள்ளிக்கு பிறந்தட்ட அழகு பாலம் புலேந்திர நிரூபிச்சுட்ட. அதனால இந்த வீதியில பவளத்தேரை ஓட்டி விட்ட எங்களை மன்னித்து விடப்பா. நலம் உண்டாகட்டும். ஒருத்தரோட பாக்கணும், அவரை பாத்துட்டு வரேன். கேளுங்க சபைகளே, மதிமிக்க மரியாதைக்குரிய எங்க சக்தி நாடக சபா வரவேற்று ஏர்கோல்பட்டி மாதுபாதர்களோ, எடப்பட்டியை சேர்ந்த சின்னசாமிகளோ, மிருதக சக்கரவர்த்தி பள்ளிப்பட்டி சில முன்சாமிகளோ மூவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய சக்தி பள்ளி அதாவது சக்தி நாடக சபா வரவழைத்து ஸ்ரீ மகாபாரத்தில் ஒரு பாகமாகிய பவளக்கொடி நாடகம் என்ற நாடகம் முற்றிட்டது. இந்நாடகத்தில் தாளப்பில மேலப்பில மெல்லினம் சொல்லினம் அடியனின் கோமாரி கொட்டம் இருந்தவர்களாம் இருந்தும் தவறிவிடலாம். அப்படி யாதொரு குறைகள் இருந்தாலும் வயிற்றில் பிறந்த குழந்தை ஒரு நடத்தி விட்டால் எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அவ்வாறு எங்களை மன்னிக்க வேண்டும். அது